everyone, today channel நம்ம prawn gravy பார்க்க போறோம். இந்த prawn gravyல என்ன ஸ்பெஷல்னா நம்ம மஸ்டர்ட் கூட இதுல சோம்பு போட்டு ஆட் பண்ண போறோம். அண்ட் முக்கியமான இன்கிரிடியன்ட் நம்ம என்ன சேர்க்க போறோம்னா garlicக்கும் சாம்பார் வெங்காயம் நிறைய சேர்க்கிறதுனால இந்த prawn gravy ரொம்பவே டேஸ்டியா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ ஆயில்ல நான் சோம்பு நல்லா போட்டுட்டேன். அதுக்கு அப்புறம் மஸ்டர்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க garlic, அதாவது நான் 3-4 கரண்டி garlic ஆட் பண்ணியிருக்கேன். garlic வந்து நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஆனால் நீங்கள் எல்லா டிஷ்லையும் garlic கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ garlic நல்லா ப்ரௌன் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபுல் சாம்பார் வெங்காயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ண போகிறேன். எல்லா சாம்பார் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டேன். அது நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு நான் ராக் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம சால்ட் ஆட் பண்ணுறதோட நம்ம கல்லுப்பு போட்டு ஆட் பண்ணோன்னா சீக்கிரமாகவே ஃப்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் நான் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். நல்லா ப்ரௌன் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள். இப்போ நான் 3 வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸி இந்த ப்ரான் கிரேவி. நீங்கள் வந்து யூஸ்வலாக வந்து ப்ரான் குழம்பு அப்படிலாம் செய்வீங்க. இந்த ப்ரான் கிரேவி செய்கிறதுனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஏன்னா எல்லாமே நம்ம கார்லிக், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஆயில் வந்து நல்லெண்ணெய் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் கடலெண்ணெயும் செய்யலாம். இப்போ நான் டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகிறது வரையும் குக் ஆகட்டும். இப்போ வந்து நம்ம நான்வெஜ் செய்கிறதுனால யூஸ்வலாக வந்து நம்ம வந்து டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணுவோம். அதுவும் நான் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இந்த கிரேவியில் வந்து நம்ம ஆயில் கம்மியாக தான் விட்டுருக்கோம். ஸோ அதை சீக்கிரமாகவே அடி பிடிச்சிடும். அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரான் நல்லா நான் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ப்ரானை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரான் வந்து ஃப்ரையாக செஞ்சு சாப்பிட்றதோ இது மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சி நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஆயிலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இப்போ இது நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ரான் ஆட் பண்ணிட்டேன். ப்ரானில் என்ன ஒரு மெயின் திங் பார்த்தீங்கன்னா சீ ஃபுட்னால அதிலேயே வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். நீங்கள் நல்லா குக் பண்ணிவிட்டு அப்படியே விடுங்க. நீங்கள் எந்த தண்ணியும் இல்லை ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்களேன், தண்ணி எதுவுமே இல்லை. நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள், ஃபாஸ்ட்டில் வைக்காதீங்க ஃப்ளேமை. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை பார்க்கலாம். இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ரானில் இருக்க வாட்டர் எல்லாமே ரிலீவ் ஆகுது. ஸோ அந்த வாட்டர்லேயே இந்த ப்ரான் வந்து நல்லாவே குக் ஆகிடும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு. நம்ம தண்ணியே விடலை, இருந்தாலும் சீ ஃபுட்னால அல்லது தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அந்த தண்ணியிலே இந்த ப்ரான் நல்லா குக் ஆகிடும். இப்போ ப்ரான் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சுருங்கி இருக்கும். நம்ம எவ்வளோ பெருசாக போட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் 60% குக் ஆகிடுச்சு. இந்த தண்ணியிலேயே ஒரு 10 to 20 மினிட்ஸ் இல்லை 15 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுட்டு குக் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஹோம்மேட் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இதை வச்சா போதும். 10 மினிட்ஸ் ஆயாச்சு. இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா யம்மியான ஹோம்லேயே ரெடி பண்ண ப்ரான் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இல்லை எந்த ஒரு ஆடட் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே நான் பண்ணலை, கெமிக்கல்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ ப்ரான் கிரேவி வித் இட்லி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங். பை.